இந்தியன் டூரிஸ்டர். நாம் இன்னைக்கு வீடியோவில் ஊட்டி டாய் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க போகிறோம். நாம் இந்த வீடியோவில் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகமண்டலம் போகிற ட்ரெயினில் பயணிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்டுப்பாளையத்திலிருந்து தினமும் காலை 7:10 மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் 12 மணிக்கு உதகமண்டலம் சென்றடையுது. திரும்ப அந்த ரயிலானது மதியம் 2 மணிக்கு புறப்பட்டு 5:35 மணிக்கு மேட்டுப்பாளையம் வந்தடையுது. இந்த ரயிலானது மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகமண்டலம் வரைக்கும் 46 கிலோமீட்டர் பயணிக்குது. இந்த பயணத்தில் நாம் 108 வளைவுகள், 10 சுரங்கங்கள் மற்றும் 250 பாலங்கள் ஆகியவற்றை பார்த்தபடியே ஒரு இனிமையான பயண அனுபவத்தை பெறலாம். கல்லாரில் வந்து நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல சூட்டபுளான இடமா இருக்கும். நீலகிரி மலை தொடர் போக்குவரத்து, அதாவது நீலகிரி மவுண்டன் ரயில்வே அப்படிங்கிறது 3 அடி அகலம் கொண்ட குறுகிய பாதை வகை ரயில் போக்குவரத்து ஆகும். இந்த நீலகிரி மலைத்தொடர் வண்டி போக்குவரத்துங்கிறது 1908ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது. இப்போதைக்கு தெற்கு ரயில்வே இப்பாதையில் ரயில்களை இயக்குது. இந்தியாவில் உள்ள ஒரே பற்சக்கர இருப்புப்பாதை தொடர் வண்டி எதுனாக்க அது நம்ம நீலகிரி மலை தொடர் வண்டி போக்குவரத்து மட்டுமே ஆகும். இந்த ரயிலானது மேட்டுப்பாளையம்லேருந்து குன்னூர் வரைக்கும் ஸ்டீம் இன்ஜின், அதாவது நீராவி இயந்திரத்தை நம்பியே இயங்குது. குன்னூர் ரயில் நிலையத்தில் டீசல் இன்ஜின் மாற்றப்பட்டு உதகமண்டலம் வரைக்கும் டீசல் இன்ஜினில் இந்த ரயில் போக்குவரத்து நடைபெறுது.
நம்ம ரன்னிமேடு அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். இந்த ஸ்டீம் இன்ஜினுக்கு புதுசாக தண்ணி விடுறாங்க. ரன்னிமேடுக்கு அப்புறம் குன்னூருங்கிற ரயில் நிலையத்தில் நிறுத்தப்படும். இது ரொம்ப முக்கியமான ரயில் நிலையமாகும். இந்த குன்னூரில் தான் வந்து ஸ்டீம் இன்ஜினை எடுத்துகிட்டு டீசல் இன்ஜினுக்கு மாற்றுவாங்க. அதுக்கு வந்து 15 முதல் 20 நிமிடங்கள் வரைக்கும் ஆகும். இந்த நேரத்தில் பயணிகள் வந்து அங்கே இருக்கிற பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருக்கிற கேன்டீனில் சிற்றுண்டி சாப்பிட்றது, காஃபி, டீ சாப்பிட்றது அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஷன்லேயுமே வந்து உணவு இதெல்லாம் கிடைக்காது. அதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு வெலிங்டன் ரயில் நிலையம், அடுத்தது அரவங்காடு ரயில் நிலையம், கேத்தி, லவ்டேல், அதுக்கப்புறம் உதகமண்டலம் சென்றடையும்.
20 to 25 மினிட்ஸ் ட்ரெயின் நிற்கும். இங்கே இந்த ஸ்டேஷன்ஸில் எல்லாருமே வந்து டிஃபன் சாப்பிட்றது, டீ சாப்பிட்றது எல்லாமே இந்த ஸ்டேஷனில் எல்லாரும் சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஸ்டீம் இன்ஜின் எடுத்துகிட்டு டீசல் இன்ஜின் மாற்றிருக்காங்க. இது குன்னூரில் எப்போவுமே அப் டு குன்னூர் வரைக்கும் தான் ஸ்டீம் இன்ஜின். ஆஃப்டர் குன்னூர் வந்து டீசல் இன்ஜின் மாற்றிருக்காங்க. இப்போ நம்ம உதகமண்டலம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். வெல்கம்